வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் மிக பிரதானமான பரப்புரையாக இருந்தது ஊழல் எதிர்ப்பு கோஷம். கடந்து வந்த பல அரசாங்கத்தினாலும் ஆட்சியாளர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட ஊழல் மற்றும் இதர மோசடிகளினால் ஏமாற்றப்பட்ட மக்கள் விரக்தி நிலையின் உச்சத்தில் காணப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை. ஆனால் கடந்த அரசாங்கங்களும் இதே போன்ற பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருந்தாலும் ஆட்சிக்கு வந்ததும் அவை காற்றில் பறந்து போயின. அப்படியிருந்தும் அனுரகுமாரவை மக்கள் நம்ப காரணம் என்ன? காலாகாலமாக பார்த்து பழகிப்போன கட்சிகளும் பரம்பரை கட்சிகளும் மற்றும் குடும்ப ஆட்சிகளுமே இதுவரை இலங்கையில் ஆளப்பட்டுள்ள நிலையில் இந்த முகங்களும் அவர்களின் ஏமாற்று நடவடிக்கைகளும் மக்களுக்கு பழகி போனது. இதனால் நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அதுவும் சாதாரணமாக இல்ல, பரம்பரை கட்சிகளை ஒரேடியாக ஓரம் கட்டி புதிய மாற்றமாக அனுரவிடம் ஆட்சியினை கொடுத்து பார்க்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அதுவும் அவர்களின் ஊழல் எதிர்ப்பு கோஷமும் மிகப்பெரிய வெற்றியோடு ஆட்சிக்கு வர வழிவகுத்தது. எனினும் ஊழல் தொடர்பாக அரசாங்கத்தினால் இன்னமும் எதுவும் ஆரம்பிக்க முடியவில்லை என்பது தற்போது விமர்சனமாக மாறி வருகிறது. அதாவது முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பு பின்வாங்குவதாக இலங்கை அரசியலில் தற்போது சலசலப்புகள் மேலோங்கியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் பரப்புரை மேடைகளிலும் ஊடகங்கள் முன்பாகவும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளின் நடைமுறையானது மந்த நிலை கொண்டுள்ளதான விமர்சனங்கள் எதிர்த்தரப்பிலிருந்தும் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் அண்மை காலங்களில் வெளிவர ஆரம்பித்துள்ளன. அரசாங்கத்தினால் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டது என்னவென்றால், ரணில் அரசாங்கத்தின் இறுதி காலகட்டத்தில் வழங்கப்பட்ட மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை மட்டுமே. அதையும் முழுமையாக இன்னமும் வெளிப்படுத்தவில்லை. குறிப்பாக இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரமும் வெளியாகவில்லை. ஆனால் இவை பொது தேர்தலுக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுவே அனைவரதும் நிலைப்பாடு. இது தொடர்பாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போது மதுபானசாலை உத்தரவு பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சிபாரசின் பேரில் கொடுத்த மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் வெளியிடப்படுவதில் தாமதம் ஏற்படுவது மக்கள் மத்தியில் புதிய ஆட்சியாளர்கள் குறித்தான சந்தேகம் ஏற்படுவதை சுட்டிக்காட்டியவர், ஊழல் எதிர்ப்பு விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு தனது ஒத்துழைப்பை வழங்க தயார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பொது தேர்தல் ஒன்றை எதிர்கொள்ள உள்ள நிலையில் சுமந்திரனின் இந்த நடவடிக்கை மிக பெரும் உளவியல் நடவடிக்கையாக பார்க்கப்படும். அதே நேரம் எதிர்க்கட்சிக்காரர்களை வீழ்த்த முனைந்த நிலைமை போய் சொந்த கட்சிக்குள் அடிப்படை முற்றியிருக்கிறது. மதுபானசாலை அனுமதி விவகாரம் யாருக்கெல்லாம் பாதகமாக அமைகிறதோ இல்லையோ அது அவருக்கு பெருத்த சாதகத்தை ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக இந்த விவகாரம் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் வெற்றி பெற்றவர்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மீதி அனைவரது வாக்கு வங்கியும் அடிவாங்கும் என்பது நிதர்சனம். அங்கஜன் ராமநாதன், சித்தார்த்தன், விக்னேஸ்வரன் தொடங்கி கடந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றவர்கள் நிலைமை இம்முறை சிக்கலில் இருக்கும் நிலையில் இவர்கள் மீதான அதிருப்தியை மக்கள் மத்தியில் பெருக்கி அத்தனை வாக்குகளையும் சின்னாபின்னமாக்கி அவற்றை தனதாக்கின்ற வேலை திட்டங்கள் பக்காவாக அரங்கேற காத்திருக்கிறது. தனக்கான போட்டியாளரான ஸ்ரீதரனை கட்சியை விட்டு விலக்கவும் சுமந்திரனின் ஆட்கள் ஓரணியில் திரள்கிறார்கள் என்ற பேச்சுக்களும் அடிபடுகிறது. இதனை தமிழரசின் நிழல் தலைவராக ஊடகங்கள் வாயிலாக தன்னையே முன்னிலைப்படுத்தும் விதத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து மக்களை மேலும் மேலும் முட்டாள்களாக்கும் செயற்பாடு என்பதுடன் எல்லாமே திட்டமிடல். ஏனென்றால் சஜித் மேடையில் 5 மில்லியனுக்கு மதுபானசாலை அனுமதி பத்திரத்தை விற்ற தன் கட்சிக்காரர் தொடர்பாக மேடையில் முழக்கமிட்டவரால் ஏன் மக்களுக்கு அதனை பகிரங்கமாக அறிவிக்க முடியாமல் இருக்கிறது? காலம் கடக்க கடக்க களம் தன் பக்கம் சாதகமாகும் என்பதை தெரிந்து வைத்திருக்கும் அவர் அது அனுரவின் கைகளில் உள்ள விடயம் என்பதையும் சரியாகவே புரிந்து வைத்திருக்கிறார். இந்த விடயங்களை வைத்தே மக்களின் அரசியல்வாதிகள் மீதான நம்பிக்கைகள் சிதறடிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒன்றின் மீதான அதீத எதிர்ப்பலைகள் இன்னும் ஒன்றின் மீதான தெரிவுக்கு உதவும். அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் வேண்டுமென்று நினைப்பவர்கள் மத்தியில் அதில் உள்ளவர்கள் மதுபானசாலை அனுமதி பத்திர விடயத்தில் சிக்கி அனுரவால் பெயர் வெளியிடப்பட்டால் அவர்கள் எதிர்ப்பை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தம்மை தேர்ந்தெடுக்க வைக்கும் செயற்பாடு. உதாரணமாக கடந்த காலத்தில் மஹிந்தவை எதிர்க்க பொன்சேகாவையும் மைத்திரியையும் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் நம்மவர்கள். அதன்படி பின்கதவால் வந்தவர் என்று விளிக்கப்பட்டவர் இம்முறை தேர்தலில் வாக்குகளை அள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே மதுபானசாலை அனுமதி பத்திரம் என்ற ஒன்றை வைத்தே இங்கு தமிழ் மக்களுக்கு அரசியல் படம் காட்டப்படுகிறது. மொத்தத்தில் அரசியல் ஆட்டம் சூடு பிடிக்கிறது.